ஐயர் மலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம் நண்பர்களே, நான் ஃபஸ்ட்டு நாளே என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய சாமிக்காக நானே என் கையால் பூ கட்டிட்டேன். அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தோம். அதையும் ஒரு 2 சம்படம் எடுத்து அதில் 2த்துலேயுமே போட்டு வச்சுக்கிட்டோம். ஒன்றில் வந்து தக்காளி சாப்பாடு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்னன்னு நீங்களே பாருங்களேன். அதுக்கப்புறம் லெமன் சாப்பாடு இதையும் ஒரு சம்பளத்தில் போட்டு ஃபுல்லாக 2த்துலேயுமே ஃபுல்லாக போட்டு ஒரு பார்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். எப்போவுமே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், எந்த கோவிலுக்கு நம்ம வெளியில் போனாலும் வீட்லேயும் சாமி கும்பிட்றணும் இல்லையா? அதனால் வீட்லேயும் சாமி கும்பிட்டு மாமா ஃபுல்லாக எல்லாம் பற்றியெல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டார். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அழகாக 2 பேரும் பஸ்லேயே கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். பஸ்ஸில் போயிட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. அதுக்குள்ளே நாங்கள் கோயில் ரீச் ஆகிட்டோம். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ். ஐயர் மலையினுடைய என்ட்ரன்ஸ் இதுதான். உள்ளே போனால் முன்னாடியே ஒரு பெரிய தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. வாங்க பார்க்கலாம். எப்போவுமே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது ரொம்ப மழை காலங்கிறதுனால ஓரளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம முன்னாடியே இருக்கார்ல நம்ம பிள்ளையாரப்பா, அவரை ஃபஸ்ட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் எப்போவுமே போவோம். முதல்ல அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். இங்கேருந்து பார்த்தா ஐயர்மலை அவ்வளோ ஒரு அழகாக தெரியும். ஃபுல் வியூ. நம்ம தலைவர் போஸ் கொடுத்துட்டே நடந்து போகிறாரு. அங்கேயும் போய் ஒரு போஸ் கொடுப்பார் பாருங்க. அப்படி இதாங்க ஃபுல்லாக எல்லாம் முன்னாடி. ஓரளவுக்கு இன்றைக்கி கூட்டமாகவே இருந்துச்சு. திருவண்ணாமலை தீப திருநாள் நாள். அதனால் இங்கேயும் நம்ம சிவன் தானே ரத்னகிரீஸ்வரர், அதனால் இங்கேயும் கூட்டமாக தான் இருந்தது. இந்த கடையில் நாங்கள் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது. உள்ளே அந்த படிக்கட்டில் எல்லாமே கடை தான் இன்றைக்கி. நாங்கள் அதுக்கு முன்னாடி நான் போகிறப்போலாம் கடையெல்லாம் பார்க்கல, வெளியில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்டெப்ஸில் எல்லாம் கடை ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் தீபம், மேலே போயிட்டு ஸ்டெப்ஸ்க்கு மேலே அங்கே இருக்கிற சாமிக்கிட்டையெல்லாம் தீபம் வச்சோம். நம்ம எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் கண்டிப்பாங்க குலதெய்வ சாமி கும்பிடணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் யாராவது குலதெய்வ சாமி கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. விளக்கு போட்டு நானும் மாமாவும் திருப்தியாக அதை பார்த்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா மேலே போனோம். மாமாவும் சாமி கும்பிட்டாச்சு. இதுதாங்க நான் கட்டின பூ சாமிக்கு கழுத்தில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம கட்டின பூ அப்படின்ட்டு.
இது மேலே அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போயிட்டோம். ரோப்பில் எல்லாம் மேலே போயிட்டுருக்காங்க. மாமா கூப்பிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல, நீ வேணா போனாங்க. நான் எங்கே தனியாக போகிறது, நான் மேலே போகலை. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே. இந்த இடத்துக்கு கீழே தாங்க எங்கள் 2 பேர்த்தோட பாதமும் பதிச்சிருந்தோம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு. எல்லாருமே இந்த கோயிலில் வந்து பாதத்தை பதிக்கிறதுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது பண்ணோம். அடுத்தது அந்த ஸ்டெப்ஸில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன சாப்பாடை, லெமன் ரைஸ் கொஞ்சம், தக்காளி 2த்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எல்லாத்துக்கும் மாமா கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை நாங்கள் பண்ணிட்டு தான் வருவோம் எப்போவுமே. கொடுத்துட்டு இருக்கும்போதே தட்டெல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சு. ஒரு 15 தான் ஏதோ வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் மாமா ஒரு 15க்கு மேலே வாங்கிட்டு வந்தார், 20. அது கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கொண்டு போன சாப்பாட்டுக்கு அளவாக இருக்குன்னு நினச்சோம். தட்டு வந்து பத்தலை. அதை மறுபடியும் வாங்கி தான் எல்லாத்துக்குமே கொடுத்தோம். எல்லாருமே வந்து வாங்கிட்டாங்க. ரொம்ப நிறைவாக இருந்தது. ஃபுல்லாக அங்கே இருந்த எல்லாத்துக்குமே, அங்கே பக்கத்தில் கீழே உட்காந்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். மன நிறைவாக கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்பியும் பஸ் ஏறி வீட்டுக்கு போயாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஒரு கோலம் போட்டுட்டு, கோலம் ஃபுல்லாக வீட்டில் எல்லா பக்கமும் விளக்கு வச்சுட்டு, நம்மளோட கடை இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் போயிட்டு மாமா